வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்க்கெட் கடந்த 5 நாளாகவே பச்சை பசை என்று ரொம்ப பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கான நாள்ல ஐடியை போட்டு அடி அடி அடிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கு பேக்ரவுண்ட் ரீசன் என்னன்னா, அசென்சர் வந்து எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கான ஒரு குண்டை தூக்கி போட்டான். ஸோ அதனால நிஃப்டி ஐடி வந்து 6.4% கிட்ட கிராஷ் ஆயிடுச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல. ஸோ நிஃப்டி 50 வந்து 24,000க்கு மேலே ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டெடியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கான நாளில் ஒரு 0.85% கீழே விழுந்து 23,962 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 800 பாயிண்ட் கிட்ட கீழே விழுந்திருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து இன்னைக்கான நாளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேரிஷ் மார்க்கெட்டாக தான் இருந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸு, கீ ஸ்டாக் அனாலிசிஸு, கெரியர் பில்டிங்கு, வெல்த் பில்டிங் பற்றி நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு இருப்போம். ஸோ ஓவரால் சென்டிமெண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஐடி வந்து ஷார்ப் பியரிஷு, பட் பேங்க்கு, ஃபார்மா, டிஃபென்ஸ் எல்லாமே ஸ்டெடியாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். இந்த 3 செக்மெண்ட்டும் ஸ்டெடியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மார்க்கெட் இன்னும் கவலைக்கிடமாக போயிருக்கும். ஆஸ் ஆன் 18 ஜூன் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் 1000 கோடி கிட்ட வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக டிஏஎஸ் 3,517 கோடி கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். செக்டார் வைஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஐடி 0.64 டவுன், நிஃப்டி 50 0.85, பேங்க்ஸ் பாசிட்டிவ், ஃபார்மா பாசிட்டிவ், டிஃபென்ஸ் பாசிட்டிவ். ஸோ ஓவரால் இப்படி தான் மார்க்கெட்டோட சூழ்நிலை இருக்கு. கீ நியூஸ் பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸோட 49வது ஆனுவல் ஜெனரல் மீட் வந்து இன்னைக்கு நடக்குது. இதுல வந்து முக்கியமா டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்னவா இருக்குன்னா, ஜியோவோட ஐபிஓ பேப்பர். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட வேல்யூ அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோவோட ஐபிஓ டிராஃப்ட் பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணி சபிக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. இதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸான ஆகாஷ், இஷா, அதன்த் அம்பானி இவங்க தான் இந்த ஐபிஓட லிஸ்டிங் ப்ராசஸ் பார்க்குறாங்க. இது லாங் டேர்மில் இந்த கம்பெனி யாருக்கிட்ட போகும், என்ன மாதிரியான ஹோல்டிங்ஸ் இருக்குங்கிறது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஏற்படுத்தி தருது, சின்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர் உள்ள எடுத்துகிட்டு வரதுனால. ஜியோவை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக 500 மில்லியன் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கன்சிடரபிளி பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸு. ஏர்டெலுக்கு அப்புறம் ஜியோ, இந்த ரெண்டு தான் ப்ரிடாமினெண்ட்டாக இந்தியாவில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜியோவோட ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அது வந்து பார்த்துட்டு லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணலாமா, இல்லை வெறும் லிஸ்டிங் கெயின் கன்சிடர் பண்ணலாமாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் ₹6 டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் பர்சனலாக ஜியோவோட ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இந்த நியூஸ் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து அவங்க ஏஐ புஷ்ஷை தான் ப்ரிடாமினன்ட் ஸ்ட்ராட்டஜியாக ப்ரமோட் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ், ஜிகாவாட் ஸ்கேலு, கிரீன் பவர் டேட்டா சென்டர்ஸ் அண்ட் ஜாம்நகர் அண்ட் வித் மெட்டாவோட டைஅப்பில் நடக்கிறது. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஏஐல எப்படி வந்து புஷ் பண்ணும், எப்படி பிஸ்னஸ் க்ரோ பண்ணுங்கிறதுல ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே கிளியராக இருக்குன்னு தான் சொல்லணும். நியூ எனர்ஜி பில்டப்புமே அவங்களுக்கு பெட்டராகவே இருக்கு. ஸோ கரண்ட்டாக நான் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிலையன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். டிப்பில் வரும்போது எப்போல்லாம் என்னோட ஆவரேஜை பிரேக் பண்ணி கீழே போதோ அப்போல்லாம் நான் ரிலையன்ஸோட ஷேரை வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் தான். அசென்சர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கைடன்ஸ் வந்து ரெவென்யூ க்ரோத் வந்து பெட்டரான நம்பர்ஸ் இருக்காது என்று சொன்னவுடன் மார்க்கெட்டில் அசென்சரை போட்டு ஒரு 7 to 10% கிட்ட அடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இது நிஃப்டி ஐடிஏ -6.4% கிட்ட கீழே ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வந்துருச்சு. அசென்சர் அடிச்ச கையோட இன்ஃபோசிஸ், டிசிஎஸையும் போட்டு பொழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ செக்டார் வைஸ் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஆம்பர் என்டர்பிரைசஸ் வந்து ஓப்போவோட டைப் வச்சுட்டு இந்தியாவில் ஓப்போ, ஒன் பிளஸ், ரியல்மி மொபைல்ஸை தயாரிக்கிறதுக்கான பிளான்ல இறங்கிட்டாங்க, மேட் இன் இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூவில். இது ஓவரால் இந்தியாவுக்கு லாங் டேர்மில் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாசிட்டிவாக இருக்குது. இப்போதைக்கு ஆம்பர் என்டர்பிரைசஸ் கன்சிடர் பண்ண வேண்டாம். வேல்யூவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. உள்ளே என்ட்ரானிங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. வாடெக் பேக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1000 கோடிக்கான ஓவர்சி ஆர்டர் வந்து அவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. மோஸ்ட்லி டீசாலினேஷன் பிளான்ட்டுக்கு ரிலேட்டடாக உள்ள ஆர்டர் குவைத்தில் வந்து இந்த ஆர்டர் வந்து எடுத்திருக்காங்க. டைமண்ட் பவர் இன்ஃப்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க சைடில் இருந்து 2000 கோடிக்கான ஃபண்ட் ரைஸ் வந்து ரேஸ் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்கு, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டா. இது இந்த கம்பெனி வந்து க்ரோத் கேபிட்டல் நோக்கி நவுத்துற மாதிரி இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு மிக்ஸ்ட் ஒப்பீனியன் தான் இருக்கு. ஏன்னா இப்போ சடனாக இது வந்து ஸ்டாக் டைல்யூஷன்ஸ் எடுத்துட்டு வரும். ஸோ லாங் டேர்மில் இந்த கம்பெனி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத பார்த்து அதுக்கேற்றாப்புல நம்மளும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணிக்கலாம். குளோபல் பொறுத்த வரைக்கும் யுஎஸ் ஈரான் வந்து சண்டை போடாமல் ஒரு 6-7 நாள் இருந்துட்டாங்க. ஸோ இது மார்க்கெட்டுக்கு ஒரே குஷியாகி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து 78 கிட்ட கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ருப்பியுமே டாலருக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரென்தன் ஆகி 94, 93ங்கிற ஸ்பேஸ்க்கு வந்துருச்சு.
இது இந்தியாவுக்கு ஓவராலாக ரொம்பவே பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. யூஎஸ் ஃபெடரல் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரேட் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் அவங்களோட சிக்னல் எல்லாம் வச்சு பார்த்தா கூடிய விரைவில் ரேட் ஹைக் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவங்க யூஎஸோட இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணுறதுக்கு ரேட் ஹைக் பண்ணுவாங்கங்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே இருக்கு. ஒன்ஸ் ரேட் ஹைக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல மார்க்கெட் கண்ணாப்பினான்னு ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம அந்த டைம்ல என்ன ஸ்டாக் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரேட் ஹைக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் யூஎஸோட ரேட் ஹைக் நடந்துச்சுன்னா என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். டொமஸ்டிக் பையர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்ததான் எஃப்ஐஎஸ் 1000 கோடி 18ஆம் தேதி வித்துட்டு போயிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 3500 கோடி போட்டு மார்க்கெட்டை காப்பாற்றி இருக்கிறார்கள். டாப் மூவர்ஸ் ஆஃப் டே பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னைக்கான நாளில் டாப் லூசர்ஸாக இருக்கிறது வந்து இன்ஃபோசிஸ் -8%. ஆல்மோஸ்ட் வந்து அசென்சர் அவங்களோட கைடன்ஸ் கட் அனௌன்ஸ் பண்ண உடனே முக்கிய அடியிலே பெரிய அடி வாங்கினது இன்ஃபோசிஸ் -8%. எம்ஃபசிஸ் இது ஒரு மிட் கேப் ஐடி கம்பெனி. ரொம்ப கண்ணா பின்னான்னு செல் ஆஃப் நடந்திருக்கு இதில். ஸோ டிமாண்ட் ஸ்லோ டவுன் தான் இதுக்கு ப்ரிடாமினன்ட்டான ரீசனு. இதனால தான் இந்த மிட் கேப்பு ஸ்மால் கேப்கான கம்பெனிஸில் கண்ணா பின்னான்னு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது. 8% டவுனு. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் -7% டவுனு. டெக் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் ஹெவி செல்லிங் டயர் 1 ஐடி பாயிண்ட் ஆஃப் வியூவில் Q1ஓட ரிசல்ட்ஸ் வந்து வீக்காக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனை ஒட்டி -7% டவுன். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஓவராலாகவே இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டு கவலைக்கிடமான விஷயத்துல இதையும் சேர்த்து அடிச்சுட்டாங்க. ஹெச்எல் டெக் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸு ஓவரால் கண்ணாப்புனான்னு நியூ ரெக்கார்ட் லோ போயிருச்சு. ஒரு 6% கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கான நாளில் கொஞ்சம் தாக்கு பிடித்து நின்றுதுன்னா பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து செஷன் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. குறிப்பாக HDFC பேங்க் வந்து இன்னைக்கான நாளில் கொஞ்சம் அமோகமான நாளாக இருந்துச்சு. பவர் யூட்டிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்டிபிசி வந்து இன்னைக்கான நாளில் ஒரு நல்ல டிஃபென்சிவ் பிளே கொடுத்துருக்கு. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐடியை போட்டு அடித்தாங்க. ஃபார்மா வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணியிருக்கு தான் சொல்லணும். டிஃபென்ஸ் ஸ்டாக் ஆஸ் யூஸ்வல் எல்லாரோட இன்ட்ரெஸ்டையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. பிஇஎல், HAL இது மாதிரியான கம்பெனிஸ் இன்னைக்கான நாளில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் அக்யூமுலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா இந்த 6-7% விழுந்ததை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க. கண்டிப்பாக Q1 ரிசல்ட்ஸ் மோசமாக தான் இருக்கும். இன்னும் ஸ்டாக் கண்டிப்பாக கீழே தான் விழும். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது விழும்போது கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஐடி மிட் கேப் பொறுத்த வரைக்கும் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், கோஃபோர் சிஸ்டம் இது இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து கொஞ்சம் கண்ணாப்பண்ணான வேல்யூவேஷன் ஏற்றி வச்சிருக்காங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ரைட் ப்ரைஸுக்குள்ளே வந்துச்சுன்னா 2 மிட் கேப் ஐடி என்ன கேட்டிங்க அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் அண்ட் கோஃபோர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். டிஃபென்ஸ் அண்ட் பவர் பொறுத்த வரைக்கும் பிஇஎல் அண்ட் என்டிபிசி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். பிஇஎல் அண்ட் என்டிபிசிக்கு எந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல என்ட்ரு ஆகணும், எப்போ கன்சிடர் பண்ணுங்கிறத. ஸோ தாராளமாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய வீடியோ நம்ம லிங்க் பண்ணி பேசுவோம். ஃபார்மா பொறுத்த வரைக்கும் லூபின் ஃபார்மா இன்னைக்கான நாளில் டாப் ஸ்டாக் டு பைங்கிற ரேட்டிங்கில் வந்திருக்கு. பட் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போதைக்கு இதுக்கு என்ட்ரு ஆக வேண்டாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் இப்படி தான் போயிருந்திருக்கு. காஷியஸாக அணுக வேண்டிய ஸ்டாக்ல ஐடி மொத்தமாகவே நான் வச்சுருக்கேன். ஐடி செக்டரு இப்போ உடனே காசு வந்துடும் அப்படின்னு நினச்சி போடுறதா இருந்தால் ஐடி பக்கம் தலை வச்சு படுக்க வேண்டாம். பட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வெயிட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஐடி ஸ்டாக்ஸில் போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக ரெக்கவரி கொடுக்கும் என்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஏஐ வந்து புது ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான ஐடிக்கு வரும். குறிப்பாக டிசிஎஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு. மடமடன்னு ஸ்டாக்ஸ் விழுந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டோட பொசிஷனில் டிசிஎஸ் வந்து இது வரைக்குமே நீங்கள் கன்சிடர் பண்ணவே இல்லைன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. சஃபிஷியண்டான கேஷ் வச்சிருக்காங்க. இந்த ஏஐ பூமெல்லாம் தாண்டி சர்வே பண்ணி விடுவார்கள். ஸோ ஓவரால் மற்ற ப்ரிடாமினெண்ட்டாக மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப்பை வந்து அன்லஸ் ஆர் அன்டில் ரொம்ப தெரியல அப்படின்னா தவிர்ப்பதே பெட்டராக இருக்கும். கமோடிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு வந்து லார்ஜாக ஸ்டெடியாக மூவ் ஆச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து 22 கேரட் கோல்டு வந்து 13,370 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் 2.5 to 2.6 lakhs கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பெருசாக கோல்டு சில்வரில் எந்த ஒரு நியூஸும் இல்லை. எக்ஸப்ட் ஃபெடரலோட ரேட் கட்டை பேஸ் பண்ணி இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். ஆயில் ரேட்டும் இந்தியாவோட ருப்பி ரேட்டும் பெட்டராக இருக்குது. இது இந்தியாவுக்கு பாசிட்டிவாக இருக்குது.
ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.